வால்நட்ஸ் இருக்கு, நீ கேஷ்யூஸ் கூட சேர்த்துக்கலாம். அழகா திருப்பிட்டு சன்ஃப்ளவர் வாங்கிக்கலாமா? சாமந்தி இருக்கு, தக்காளிலாம் இருக்கு, கீரை இருக்கு. என்ன கீரை இதெல்லாம்? எங்க கோல்டு வாங்கிடலாமா? So you get some strawberries. Strawberry இல்லையே. That we can go to heaven, that we can have everlasting life, we can rejoice that if I die today, I'm going to heaven and be with God because of Jesus, amen? He's the hope. Jesus Christ is the living hope. Praise God. ஃபர்ஸ்ட் அந்த டம்ப்ளிங் லைன் நிற்கவா? நீங்கள் டோனட் இருங்க, நாங்கள் லைன் நிற்கிறேன் நான். நீங்கள் டோனட் வாங்க, நான் டம்ப்ளிங் வாங்குறேன். ஓகே, அழகா திருப்பிட்டு வரா. முடிச்சுட்டு சாப்பிடணுன்ட்டு ஸ்நாக் எடுக்கணுன்ட்டு ஃபார்மஸ் மார்க்கெட் வருவோம். நீங்கள் போகணும், நான் கால் பண்ணுறேன். Want to try this, Daddy? தேவையான அளவு கடலை எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் ஆனியன் சேர்க்கணும். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும். தக்காளி, நல்லா வதக்கணும். கட் பண்ண பீட்ரூட் ஆட் பண்ணிக்கணும்.
குடம்புளி ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணணும். பாருங்க, அது காயோடு வெந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது. அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். வாங்க, இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெண்டைக்காய் போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வச்சு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். காய் சூப்பராக வெந்திருக்கு. வாசனை அருமையாக இருக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு. கருவேப்பிலாம் போடுவோம். வதங்கிருக்கலாம். இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறேன். எனக்கான சில்லி பவுடர் பிடிக்கும். சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. இது நல்லா ட்ரையாக வறுவலாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ மசாலா நல்லா கோட் ஆனப்போம். கோட் ஆகிடுச்சு. அதில் என்ன செய்யணும்னா நெருப்பு வந்து லோவஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே வதங்க விடுங்க. பாருங்கள், 80% நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் நட் சேர்க்கணும். வேர்க்கடலை சேர்க்கலாம். என்கிட்ட பண்ணால் வால்நட்ஸ் இருக்கு. நீங்கள் கேஷ்யூஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே குறைச்ச ஹீட்டில் நல்லா வதங்க விடணும். ஃபைனலாக அந்த நட்ஸும் அந்த வெண்டைக்காயும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியும் கூட.
செர்ரி பிளாசம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 3 months ஃபுல்லாக செர்ரி ஃப்ரூட் ஆகிடும். நான் இன்னும் ஸ்ப்ரிங்குக்கு எந்த செடியும் போடலை. வின்டர்லேருந்து அப்படியே தான் இருக்குது. ஒரு சில செடி குட்டியாக ஸ்ப்ரவுட்ஸும் வந்துருக்கு. இங்கே வாங்க, இங்கே ஒரு திராட்சை கொடி இருந்ததுல, அது ஃபுல்லாக வின்டரில் கொட்டிடுச்சு. குச்சி குச்சியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், தெரியுதா, சின்ன சின்ன இலை கிளியரா இல்லையே, இலைகள், முட்டு, இங்கே பாருங்க, தெரியுதா, இது எல்லாமே வந்து லீவ்ஸாக ஃப்ளவர்ஸாக அப்படியே மாறிடும். ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். ஒரு 2 weeks ஃபுல்லாக லீஃப் வந்துடும்.